இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்டலாம் பார்த்தோன்னா, சேலரி வாங்குனதுக்கப்புறம் இந்த மாச கடைசிலலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். மாச கடைசிலாம் பார்த்தா, "ஏய் ரூ. 100 தான் இருக்கு. இந்த வாரத்த இது வச்சு தான் ஓட்டணும்." அந்த மாரி நம்ம மனி மேனேஜ்மென்ட்ல வந்து ஒரு சரியான பிளானிங்கே இல்ல. பட் ஜப்பான்ல பார்த்தோன்னா, சின்ன வயசுலேருந்தே ஒரு சூப்பரான ஒரு பிளானோட தான் எல்லா பசங்களுமே வளர்றாங்களாம். அதனால அவங்க பார்த்தோன்னா, அந்த மனி மேனேஜ்மென்ட்ல வந்து அவங்க கரெக்ட்டா இருக்காங்களாம். ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, ஜப்பான்ல மோஸ்ட்டா யாருமே இந்த கடன் பிரச்சனைல இல்லன்னு. ஆனா இந்தியால பார்த்தோன்னா அப்படி இல்ல. இப்ப நானே பார்த்தேன்னா, எனக்கே பார்த்தா ஒரு 2 கிரெடிட் இஎம்ஐ கிட்ட போயிட்டுருக்கும். வாங்குற சம்பளத்துல மாசம் 3ஆம் தேதி சம்பளம் 1ஆம் தேதி விழும். 3ஆம் தேதி பேங்க்காரன் குடு அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவான். அப்புறம் நான் மாச கடைசிலாம் பார்த்தா, எப்படா சம்பள தேதி வரும்? ஐயோ! இன்னும் 10 நாள் இருக்கே, இன்னும் 10 நாள் இருக்கே அப்படின்ற மாரியே அந்த மாசம் ஃபுல்லா ஓட்டிட்டு இருப்பேன். ஜப்பான் வந்து இதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க. என்னன்னா கக்கிபோன்னு. ஸோ இந்த வேர்ட் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, ரீசென்ட்டா நான் ஃப்ரெண்ட மீட் பண்ணியிருந்தேன். அப்ப அவன் சொன்னான், "ஏய் புக் ஒண்ணு எடுத்துட்டு போடா, வேணா படிக்கிறதுக்குன்னா." என்னடா புக்குன்னு கேட்டா, கக்கிபோ அப்படின்னா. "ஏய் என்னதுடா எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொன்னான் அவன், என்ன வார்த்தை சொன்னான்னு நெட்ல போட்டு சர்ச் பண்ணும்போது தான் தெரியுது. இது ஆக்சுவலா ஒரு ஃபினான்ஷியல பத்தின ஒரு புக் அப்படின்ட்டு. இது யாரு கண்டுபிடிச்சாங்கன்னா, ஜப்பான்ல இருக்க ஒரு ஜர்னலிஸ்ட் தான் மோட்டோகோ ஹனின்னு. அவங்க வந்து ஒரு வுமன். அவங்க வந்து 1904ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வுமன்ஸ் மேகசின்ல இத பத்தி சொல்றாங்க. இந்த மாரி உங்களோட இன்கம் எல்லாம் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த மாசமும் கரெக்ட்டா போகும். நீங்க எந்த கடன் பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சிரலாம் அப்படின்ற மாரி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சம்பளம் வந்த உடனே நம்ம எழுதணும். நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குறோம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 4 கேட்டகரியா பிரிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தனா நீட். இந்த செலவு இல்லாம உன்னால இந்த மந்தே இருக்க முடியாதுன்னு அத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கணும். நம்மள பொறுத்த வரைக்கும்னா வீட்டு ரெண்ட், கரண்ட் பில்லு, தண்ணி, அப்புறம் வந்து இந்த பெட்ரோல் செலவு இதெல்லாம் பார்த்தனா இந்த நீட்ல போயிடும். அடுத்தது பார்த்தனா வாண்ட். வாண்ட்லாம் என்ன வரும்னா, இப்ப இந்த விஷயத்த வச்சு நம்மளால இருக்கவும் முடியும். இந்த விஷயம் வேணான்னா அத அடுத்த மாசம் கூட பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்னா ஒரு படம் வருதுன்னா, இந்த மாசம் எனக்கு இந்த படத்துக்கு போணும். அடுத்த மாசம் நான் இந்த படத்துக்குலாம் போமாட்டேன் அப்படின்னு அந்த செலவு எழுதிக்கணும் வாண்ட்ல. 3வது விஷயம் பார்த்தோன்னா லக்ஸரி. இங்க தான் நம்ம ஆளுங்க வந்து நெறைய தப்பு பண்றோம். ஏன்னா இப்ப ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயம். இப்போ ஒரு ரூ. 120 பிரியாணி கடையில போய் வாங்குனா ரூ. 120. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்விக்கில போடுவோம். அவன் பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு சொல்லுவான். இப்ப ரீசென்ட்டா பார்த்தோன்னா இந்த Zomatoல பிளாட்ஃபார்ம் ஃபீ ஏத்திருக்காங்க. அதனால மட்டுமே அவங்க பார்த்தோன்னா 83 crore வந்து சம்பாதிச்சிருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி லக்ஸரியஸ் ஐட்டம்லாம் நம்ம எவ்வளோ செலவு பண்றோம்னு எழுதிக்கணும். 4வது பார்த்தோன்னா ஹெல்த். இங்க தான் வந்து நம்ம நெறைய பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா சரியா இந்த இன்சூரன்ஸ்லாம் நம்ம போட்டிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து மாசம் எப்படியும் பார்த்தா வீட்ல இருக்க யாராவது ஒருத்தங்களுக்கு ஃபீவர் வரும். கண்டிப்பா நம்ம அதுக்காக டாக்டர் போவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சேலரிய ஃபர்ஸ்ட் 4ஆ பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு நாளைக்கு நம்ம காலைல ஸ்டார்ட் பண்ணி செலவு பண்ணுவோம். அந்த நைட்டு வந்துட்டு காலைல என்னலாம் செலவு பண்ணியிருக்கோம், இந்த செலவ அடுத்த நாள் வந்து இதில எத கட் பண்ணலாம் அப்படின்ற மாரி நம்ம கரெக்ட்டா ஒரு டீட்டெயிலா ஒரு நோட்டு மாரி போட்டு எழுத ஆரம்பிச்சனாலே நமக்கு தெரிஞ்சிரும், இந்த காசெல்லாம் எங்க வேஸ்ட்டா எக்ஸஸா செலவாகிட்டு இருக்குன்னு. இப்ப நான் வந்து அத தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த யுபிஐ வந்ததும் போதும் காசு எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. சேலரி வந்து 1ஆம் தேதி கிரெடிட் ஆகும். நம்ம அப்படியே சேலரிய பார்க்கும்போது அப்பா ஃபுல்லா இருக்கணும். அப்படியே 3ஆம் தேதி பார்த்தா இந்த கிரெடிட் கார்டு இஎம்ஐ போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது ஓகே பரவால்ல இந்த மாசம் நெறைய இருக்குன்ற மாரி. அப்புறம் பார்த்தா நம்ம கடைக்கு போவோம். என்னோட யுபிஐ டிரான்சாக்ஷன் எடுத்து பார்த்தா ரூ. 10 ரூ. 20 ரூ. 30 இந்த பிரேக் டைம்ல போறனால டீ செலவு, பிஸ்கெட்டு அந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் பார்த்தா டெய்லியும் ஒரு 30, 40, 50ன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் என் மனசில் ஒரு கணக்கு இருக்கும். ஓகே நம்மக்கிட்ட வந்து ஒரு ரவுண்டாக ஒரு 10,000 இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு எடுத்து பார்க்கும்போது தான் பார்த்தா 8,731 அப்படின்ற மாதிரி. இந்த இந்த சின்ன சின்ன செலவுலாம் எங்கே போகுதுன்னே தெரியாது. அதனால் வந்து எனக்கு மாத கடைசிலாம் நான் வந்து பயங்கரமாக கஷ்டப்படுறேன். சரி நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் போல், அதனால் நம்ம வந்து கரெக்டாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கேட்டாலும் அப்படி தான் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 25 வரும்போதே எப்போ சேலரி வரும் எப்போ சேலரி வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. சேலரி அப்படி கிரெடிட் ஆனவொடனே பார்த்தா அப்படியே நல்ல கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நானே பார்த்துட்டு ச்சே இவங்க நல்லா செலவு பண்ணுறாங்கப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு. அப்படியே ஒரு 5 நாள் கழிச்சுல அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் வேணாம் ரொம்ப காசு அதிகமாக இருக்கும், வேற ஏதாவது சின்ன ஹோட்டலாக பாரு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நான் கேட்பேன் என்னடா உங்களுக்கு அதுக்குள்ளே மாத கடைசி வந்துருச்சா அப்படின்னு. அப்போ தான் தெரியுது யாருமே வந்து இந்த மணி மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணுறதில்ல. நம்ம ஏஜில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து சரியாக பண்ணுறதில்ல. ஆனால் சில பேர் வந்து இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்களோட இதெல்லாம் அவங்களோட பட்ஜெட்லாம் கரெக்டாக எழுதி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரிமைனிங் இருக்கவங்களாம் வந்து அந்த ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டு இருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட 1ஆம் தேதி சேலரி வந்துடும். பார்த்தா ஒரு 2ஆம் தேதி 3ஆம் தேதியில ரோஹித் ஒரு 100 ரூபாய் அமுச்சு விடான்னு. 100 ரூபாய் டேய் இப்போதான்டா சேலரி வந்தது, அதெல்லாம் இஎம்ஐல முடிஞ்சிச்சு அமுச்சு விடு அப்படின்னு. அப்படி தான் இருக்காங்க நிறைய பேர்.
எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க இந்த யங்கர் ஜென்ரேஷன், இந்த யூபிஐக்கு அப்புறம் இருக்க ஜென்ரேஷன் தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம். ஏன்னா காசு எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேது. நம்ம பேங்க் பேலன்ஸ் கூட நம்ம நினச்சிட்டு இருப்போம் இவ்வளோ தான் இருக்குன்னு. ஆனால் பார்த்தா எப்படியோ ஒரு சின்ன சின்ன செலவாயிடுது. ஏன்னா கடைக்கு போனால் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தோன்னா நம்ம கையில் காசு வச்சுருந்துருப்போம். கையில் காசு வைக்கும் நமக்கே தெரியும். இப்போ நம்ம ஒரு 100 ரூபா கொடுத்தா அவங்க பாக்கி ஒரு 30 ருபீஸ் இருந்தால் நம்ம பர்ஸில் இருக்கும், நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே என்கிட்ட 30 ருபீஸ் இருக்குது. இப்போ நான் பொதுவாக அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போ பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக சொல்ல சொன்னால் தெரியுமா உனக்கு? அதுதான் பிரச்சனை. நம்ம கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு சின்ன பயம் இருக்குது. நான் எப்படி ஒரு மந்த்லி எக்ஸ்பென்சஸை பார்ப்பேன்? ஏன்னா இப்போ ஒரு மேரேஜ்லாம் ஆயிடுச்சுன்னா நம்ம காலைல பால் வாங்கணும், வாரத்தில் பார்த்தோன்னா காய்கறி வாங்கணும், ஒரு மல்லிகை சாமான் வாங்கணும். இந்த மாதிரி நமக்கு அடிக்கடி ஒரு செலவு இருக்கும். இப்போ நம்ம சேலரியை வாங்கிட்டு இது கட்டிட்டு அப்படியே ஒரு 5ஆம் தேதி உட்காந்துட முடியாது. சின்ன சின்ன செலவு வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்னு எனக்கு இப்போ பயமாக இருக்குது. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் வந்து இந்த யூபிஐ வந்தனால தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, யூபிஐயில் இருக்க காசெல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு கடைக்கு போய் கையில் கொடுத்துட்ருப்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சில்லறை இல்லைப்பா யூபிஐ பண்ணிவிடு. என்னங்கடா இது, யாருக்குமே இப்போ காசே கையில் வேணான்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸே இருப்போம், மச்சான் ஒரு 300 இருந்தால் கையில் கூட நான் உனக்கு, ஐயோ கையில் வேணாம்ப்பா செலவாயிடும் சொல்கிறோம். ஆனால் கையில் இருக்கிறத விட இந்த யூபிஐயில் இருக்கும்போது தான் பயங்கரமாக செலவாயிட்டு இருக்குது. அதுக்கு வேணால் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த யூபிஐ லைட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம 500 ரூபாய் அப்படி 1000 அப்படின்னு போட்டு விட்டோம்னா அதை நம்ம பாஸ்வேர்ட்லாம் தர தேவையில்ல. சும்மா வச்சு எடுத்தாலே போதும், அதுவே காசு போயிடும். இப்போ சில்லற செலவுக்குலாம் அது யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம ஒரு லிமிட் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ 500 ரூபானா 500 ரூபாய் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் நோ பேலன்ஸ்னு வந்துடும். அதுக்கப்புறம் செலவு பண்ணுறதை நிப்பாட்டலாம். அப்படி வேணால் பண்ணலாம். அதுக்கு அதான் இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கணும்னா அவங்க சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும், நம்ம என்ன செலவெல்லாம் இருக்குன்னு. அதை கண்டுபிடிச்சாலே நம்ம வந்து இந்த மாதத்தில் இவ்வளோ வேஸ்ட்டு செலவு பண்ணியிருக்கோம், அடுத்த மாதத்தில் இதை கட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ஒரு சேவிங்ஸ்ன்னு இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் இந்த கக்கிபோர்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி கொஞ்சமாச்சும் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்க்ளூடிங் நானுமே பண்ணலாம். ஏன்னா நானுமே இது வரைக்கும் சேவிங்ஸ் மாதிரி எதுவுமே பண்ணல. வாங்குற காசு வீட்டில் கொடுக்கறது, இஎம்ஐ கொடுக்கறது, செலவு பண்ணுறது, கடைசியில் மந்த் எண்ட் வரும்போது சரி அடுத்த மாதம் சம்பளம் வந்துடும் வெயிட் பண்ணியே என் வாழ்க்கையே ஓடிட்டு இருக்குது. இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒருத்தரோட மைண்ட் செட் தான். சில பேர் வந்து நல்லா செலவு பண்ணணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும். என் ஃப்ரெண்டுலாம் அடிக்கடி போய் ட்ரெஸ் எடுப்பான். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் செலவு பண்ணுவாங்க. ஷூவில் செலவு பண்ணுவாங்க. சில பேர் வந்து மூவி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி செலவு பண்ணுவாங்க. நான்லாம் வந்து மோஸ்ட்லி காசே செலவு பண்ண மாட்டேன். நான் வந்து ட்ரெஸ்ஸே அவ்வளோ எடுக்க மாட்டேன். ஒரு 4 சட்டை தான் வச்சிருப்பேன், அதான் மாற்றி போட்டுட்டு இருப்பேன். ஆனால் அதே சமயம் இப்போ திடீர்னு ஒரு பிட்காயின் வாங்கணும்னா 10,000 எடுத்ததில் போடுவேன். அந்த 10,000 போனாலும் போயிடும். நான் எப்பவுமே மோஸ்ட்லி காசு சேர்த்து வைக்க தான் பார்ப்பேன். அது ஒருத்தர மைண்ட் செட்டை பொறுத்து.